ஒரு கிரிமினல் நீதிமன்றத்துக்கு நம்ம போறோம். அப்ப சிசி, எஸ்டிசி, பிஆர்சி, எஸ்சி அப்படின்னு பல்வேறு வழக்குகளை நம்ம பார்க்கிறோம். இந்த வழக்குகளை எப்படி பதிவு செய்யறாங்க, இது எப்படி இந்த நேம பெறுது, இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா ஒரு வழக்கு பதியப்படுது அப்படின்னா அதுக்கு பிரிலிமினரி ரெஜிஸ்ட்ரேஷன் கேஸ் பிஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வழக்கை பொறுத்து முதல்ல அதுல விசாரணை செஞ்சு அது எப்படிப்பட்ட குற்றம் அப்படின்னு பார்ப்பாங்க. அது 3 வருடத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய குற்றம் அப்படின்னா எஸ்டிசி அப்படின்னு அதை பதிவு செய்வாங்க. இல்ல 3 வருடத்துக்கு மேற்பட்டு 7 வருடத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு குற்றம் அப்படின்னா அத சிசி கேலண்டர் கேஸ் அப்படின்னு பதிவு செய்வாங்க. இதையும் தாண்டி 7 வருடத்துக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு குற்றத்தை ஒரு நபர் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அத செஷன்ஸ் கேஸ் எஸ்சி அப்படின்னு பதிவு செய்வாங்க. சோ இந்த செஷன்ஸ் கேஸ பொதுவா மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்க மாட்டாங்க. முதல்ல மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்த பிறகு அத கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் சொல்லுவாங்க. இந்த வழக்க செஷன்ஸ் கேஸுக்கு இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் முடிவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இது இல்லாம டிவிசி வழக்குகளும் இருக்கும். இது டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை பத்தி வரக்கூடிய வழக்குகள் எல்லாமே டிவிசி அப்படின்னு பதிவு செய்வாங்க. சரி, சம்மரி ட்ரையல் கேஸ பொதுவா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இவங்க எல்லாரும் இந்த வழக்கு எடுத்து விசாரிக்க முடியும். இதுல எல்லாமே பிட்டி அஃபென்சஸ், சின்ன சின்ன குற்றங்கள் தான் வரும். குறிப்பா சொல்லணும்னா 2000 ரூபாய்க்கு விட கம்மியா ஒரு திருட்டு பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க இதுல வருவாங்க. ஒரு இன்சல்ட் பண்றாங்க, ஒரு நபருடைய மன நிம்மதியை கெடுக்கிற வகையில செயல்படுறாங்க, அவங்கன்னா இதன் கீழே வருவாங்க. இதுல கண்டிப்பா 2 வருடத்துக்கு மேற்பட்டு சிறை தண்டனை வழங்கப்படக்கூடிய குற்றமாக அது இருக்கக்கூடாது. ஆயுள் தண்டனையோ இல்ல மரண தண்டனையோ விதிக்கப்படக்கூடிய குற்றமாகவும் கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்டான விஷயம். அடுத்து சிசி கேலண்டர் கேஸ் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் பொதுவா நடைபெறும். சோ இதுல பிரைவேட் கம்ப்ளைண்ட்டும் உள்ளடங்கும். அதாவது போலீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் கூட இல்லாம நேரடியா மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுக்கக்கூடிய பிரைவேட் கம்ப்ளைண்ட்டும் இதுல உள்ளடங்கும். இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்னா இந்த மைனர் அசால்ட், சீட்டிங் பண்றது, டிஃபர்மேஷன் பண்றது, இல்ல இந்த மேட்ரிமோனல் டிஸ்பியூட்ஸ் செக்ஷன் 498A இருக்கு இல்லையா ஐபிசில, அதாவது குரூவாலிட்டி, இது எல்லாமே இதன் கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்க. செஷன்ஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் செஷன்ஸ் நீதிமன்றமான பிடிஜே, ஏடிஜே போன்ற கோர்ட்ல நடைபெறும். சோ இதுல ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, 7 வருடத்துக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய சிறை தண்டனையுடைய குற்றங்கள் எல்லாமே வரும். அதாவது மர்டர், ரேப், டெக்காய்டி, போக்சோ ஆக்ட் இது